எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. ஏதாவது சாப்பிடறதுக்கு வீட்ல இருக்கா? அப்ப ஒரு ஐஸ்கிரீம் வண்டி இருந்துச்சு. நான் நிறைய ஐஸ்கிரீம் கேக்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இருங்க எடுத்துட்டு வரேன். நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க எவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க எவ்வளவு ஐஸ்கிரீம் கேக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. இது ஃபுல்லா டோனட் கேக்லாம் இருக்கா? ஆமா, இது ஃபுல்லா டோனட்டும் கேக்கும் தான். கலர் கலரா இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் இன்னொரு பிளேட்ல வச்சிருக்கேன் பாரு. இது ஃபுல்லா ஐஸ்கிரீம். இங்கே பாரு, கோன் ஐஸ், கப் ஐஸ் எல்லாமே இருக்கு. ஒரு ஜூஸும் வாங்கி வச்சிருக்கேன். ஹை, சூப்பர் நேஹா. அந்த வெயிட் சூப்பரா இருக்கும். அக்கா, இது என்னக்கா வித்தியாசமா இருக்கு? டோனட்டா? யூனிகார்ன் மாதிரி இருக்கு. ஆமா பூஜா, அது டிஃப்ரெண்டா இருக்குல்ல. புது டைப்பா டோனட் வந்திருக்கான். அதான் எல்லாருக்கும் வாங்கியிருக்கேன். சரி அக்கா, அப்படின்னா நான் இது ஒன்று எடுத்துக்கிறேன். எனக்கும் இது பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இது எடுத்துக்கிறேன், இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். அதுக்கப்புறம் நான் இது எடுத்துக்கிறேன். அக்கா, எனக்கு இது தாங்க. எனக்கு இந்த கோன் ஐஸ் தாங்க. வெனிலா ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. எனக்கு எப்பயுமே வெனிலா தான் பிடிக்கும். இந்த ராகுல், நீ இது வச்சுக்கோ. உனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தானே பிடிக்கும். நேஹா, எல்லாருக்குமே ஒரு ஐஸ்கிரீமும் கேக்கும் கிடைச்சிருச்சு. பட் என்ன எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கு? அதெல்லாம் நம்ம இதை சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்குக்கா. வாவ், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இந்த யூனிகார்ன் டோனட் செம்மையா இருக்கு. புது ஃப்ளேவரா இருக்கு. எனக்கு எப்பயுமே இந்த கோன் ஐஸ் தான்ப்பா பிடிக்கும். செம்ம டேஸ்ட். எனக்கும் இந்த கோன் ஐஸ் தான் பிடிக்கும். எனக்கு ட்ரிபிள் ஃப்ளேவர்ல இருக்கு பாத்தியா? செம்ம டேஸ்ட். மேல ஸ்ட்ராபெரி சிரப் ஊத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மேங்கோ, அதுக்கப்புறம் சாக்லேட். செம்மையா இருக்கு. வாவ், டேஸ்டியா இருக்கு. எனக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர். சரி, ஓகே நேஹா, இப்போ எல்லாரும் சாப்பிட்டாச்சுல. மிச்சர்லாம் நீ வீட்டுக்குள்ள போய் ஃப்ரிட்ஜில் வச்சிரு. அதெல்லாம் முடியாது. நான் இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். இன்னும் வேணும். எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. என்ன பூஜா, நீ இப்படி பண்ற? அதெல்லாம் முடியாது. நான் இன்னும் சாப்பிட்டேன். நான் கேக் சாப்பிடவே இல்லை. நான் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டேன். டோனட் தான் சாப்பிட்டேன். நான் கேக் சாப்பிடல. எனக்கு இந்த கேக் வேணும். சரி, எனக்கும் ரொம்ப பசிக்குது. நான் இதை எடுத்துக்கிறேன். சரி, எனக்கும் ரொம்ப பசிக்குது. நானும் இன்னொரு கேக் சாப்பிட்றேன். என்ன எல்லாரும் எடுக்கிறீங்க? அப்போ நானும் எடுக்க போகிறேன்ப்பா. எனக்கு ஜூஸ் தான் இப்போ குடிக்கணும் போல இருக்கு. நான் இந்த ஜூஸ் எடுக்க போகிறேன். நான் ஐஸ்கிரீமே சாப்பிடல. நானும் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறேன். ஐஸ்கிரீமும் எனக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர். ரொம்ப எம்மியாக இருக்கு. இந்த ஹார்ட் கேக் சூப்பராக இருக்கு. செம்ம டேஸ்ட்டு. இந்த ஜூஸ் செம்மையா இருக்கு. எனக்கு எப்பயுமே கொக்கோ கோலானா ரொம்ப பிடிக்கும். காலியா போயிடுச்சு. இந்த கேக் செம்ம டேஸ்டியா இருக்கு. இன்னும் சாப்பிடலாம் போல இருக்கு. மை காட் கைஸ், நான் உங்களை போதும் அதுக்கு மேல சாப்பிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் வந்துடும். பூஜா, சொல்றது கேளு. சாப்பிட்றத நிப்பாட்டு. அக்கா, போங்கக்கா. இந்த வெயிலுக்கு என்ன சாப்பிட்டாலும் ஒண்ணுமே பண்ணாது. உங்களுக்கு இல்லையா? அக்கா, நான் உள்ள இருக்கு, இன்னும் எடுத்துட்டு வரவா? பூஜா, நான் ஒன்னையே சாப்பிட வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இன்னும் வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அட போங்கக்கா, உங்களுக்கு வேணாம்னா விடல. எனக்கு இன்னும் வேணும். செம்ம டேஸ்டா இருக்கு. நான் உள்ள போய் இன்னும் 2 ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வர போறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. பூஜா, நான் சொல்ல கேட்காம உள்ள போய்கிட்டே இருக்க. நான் இன்னும் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்துட்டேன். தள்ளுங்க. இங்கே பார்த்தீங்களா, அக்கா உள்ள இன்னும் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்காங்க. நான் இதையும் சாப்பிட போறேன். செம்ம டேஸ்ட். இன்னொன்னும் இருக்கு, அதையும் சாப்பிட போறேன். நெக்ஸ்ட் இந்த ஜூஸ் குடிக்க போறேன். சூப்பரா இருக்கு. பூஜா, போதும் பூஜா. நான் சொல்ல கேட்காம நீ குடிச்சுக்கிட்டே இருக்க. சரிக்கா, இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். எனக்கு போதும். சரி, ஓகே. போர் அடிக்குது. நம்ம வேர்ல்ட் பில்டர் கேம் விளையாடலாமா? ஓகே, விளையாடலாம். யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ரோசி, நீ அந்த சைடு இருந்து ஸ்டார்ட் பண்ணு. என்ன சொல்லலாம்? ஆப்பிள்.
ஆப்பிள். ஓகே, ஈகிள். ஈகிள் திருப்பியும் ஈயா. என்ன சொல்றது? எலிஃபண்ட். டி ஃபார் டேபிள். திருப்பியும் ஈயா. எக். G for grapes. S for star. R for rabbit. T for tablet. என்ன எப்போ பார்த்தாலும் எனக்கு டீயே வருது. டேப்லெட் சொன்னாலா? சரி, ஓகே. டென்னிஸ். எஸ்ஸா? ஸ்டார் ஃபிஷ். அப்போ நீ ஸ்டார் சொன்ன, இப்போ ஸ்டார் ஃபிஷ். என்னது? எனக்கு ஒரு மாதிரி வயிறு கலக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி அக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் கொஞ்ச நேரம் போய் அங்கே கட்டிலில் படுக்கிறேன். என்ன சொல்கிற பூஜா? இதுக்கு தான் நான் அப்போதே சொல்கிறேன் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடாதுன்னு. சரி, ஓகே, கொஞ்ச நேரம் நீ படுத்துட்டு வா. காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கே, முடியலை. என்னது இது? எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. அக்கா, நானும் போய் படுக்க போகிறேன். எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு. பூஜா, எனக்கு தொண்டையெல்லாம் கெட்டது. தள்ளி படு பூஜா. எனக்கும் வயிறெல்லாம் வலிக்குது, ஒரு மாதிரி இருக்கு. அம்மா, அச்சச்சோ, என்ன மீரா மயக்கம் போட்டே விழுந்துட்ட? எனக்கும் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு மீரா. காட், ராகுல், நீமா என்னது இது? என்னென்ன இப்படி விழுந்து கிடைக்கிறீங்க? நான் உடனே என்னோட மம்மியை கூட்டிட்டு வரேன். என்னாச்சு ஸ்வீட்டி? எதுக்கு என்ன அவசரமா கூப்பிட்ட? மம்மி, அங்க பாருங்க மம்மி, எல்லாரும் எப்படி விழுந்து கிடக்குறாங்கன்னு. கொஞ்சம் சீக்கிரமா உங்களுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? எதுக்கு எல்லாரும் இப்படி விழுந்து கிடக்குறாங்க? என்ன பண்ணீங்க? இப்ப என்ன செஞ்சீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? என்னதான் செஞ்சீங்க? எதுக்கு எல்லாரும் இப்படி படுத்திருக்கீங்க? ஆன்ட்டி, நாங்க சும்மா விளையாண்டுக்கிட்டு தான் ஆன்ட்டி இருந்தோம். சும்மா விளையாண்டுக்கிட்டு இருந்தா எப்படி திடீர்னு எப்படி ஆகும்? உண்மையை சொல்லுங்க ஸ்வீட்டி, கம் ஆன், உண்மையை சொல்லு. நீ அது என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அது மம்மி, நாங்க ஸ்வீட்டி அக்கா, வேண்டாங்க்கா, சொல்லாதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா, ஸ்வீட்டி அக்கா. கமான் பூஜா, அங்க ஸ்வீட்டி கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஸ்வீட்டி, நீ ஒழுங்கா சொல்லு ஸ்வீட்டி. அது மம்மி, நேஹா எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருந்தா. நான் ஒன்று தான் சாப்பிட்டேன், பட் அவங்க எல்லாரும் நிறைய சாப்பிட்டாங்க மம்மி. அண்ட் பூஜா எல்லாரையும் விட நிறையா சாப்பிட்டா மம்மி. அதனால தான் இப்படின்னு நினைக்கிறேன். வாட்? நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? உங்களை நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அன்லிமிட்டடாக ஃபுட், ஜங்க் ஃபுட் அதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு. இப்போ அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஊசி தான் இருக்கு. அச்சோ, ஊசியா? பூச்சி, இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஓ மை காட், உனக்கு ஃபீவர் இருக்கு. வாட் பூஜா, நீ அப்படி என்னதான் சாப்பிட்ட? உன்னோட உடம்பு அப்படியே தீ மாதிரி கொதிக்குது பூஜா. உனக்கு 2 ஊசி போடணும்னு நினைக்கிறேன். ஊசியா? பூச்சி, உனக்கும் ஃபீவர் இருக்கு, உனக்கும் இருக்கு, ராகுலுக்கும் இருக்கு, எல்லாருக்குமே ஃபீவர் இருக்கு. பட் எல்லாருக்கும் மைல்டாக தான் இருக்கு. பூஜாக்கு தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கு. இப்போ நான் எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் போட்டால் தான் சரியாகும். இப்போ எல்லாரும் வரிசையா நில்லுங்க. ஒவ்வொருத்தவங்களா இந்த பெட்ல படுங்க. நான் எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் போட போறேன். அச்சோ, ஆன்ட்டி கையில இருக்க ஊசியை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. பேசாம நம்ம போய் லாஸ்டா நின்னுப்போம். இல்ல வீட்டுக்குள்ள ஓடிடலாம். ரோசி, கொஞ்சம் தள்ளிக்கோ, அப்படியே உள்ள போக பார்க்கலாம். கமான் பூஜா, இன்னைக்கு அதனால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. வெளியே வா பூஜா, நீ தான் ஃபர்ஸ்டா நிக்கணும். ஆன்ட்டி, வேண்டாம் ஆன்ட்டி, ப்ளீஸ் ஆன்ட்டி. அதெல்லாம் முடியாது. நான் தான் ஃபர்ஸ்டா. பூஜா, இந்த பெட்ல படு. இந்த வரேன் ஆன்ட்டி. ஆன்ட்டி, கொஞ்சம் வலிக்காத மாதிரி ஊசி போடுங்க ஆன்ட்டி. ஓகே பூஜா, நீ ரெடியா? ஆன்ட்டி, மெதுவா போடுங்க. ஓகே, நான் மெதுவா தான் போடுவேன். வலிக்குது. ஆன்ட்டி போடுங்க ஆன்ட்டி. ஆன்ட்டி போங்க ஆன்ட்டி. எவ்வளோ நேரம் ஆன்ட்டி அந்த ஊசியை போட்டுக்கிட்டே இருப்பீங்க? எடுங்க ஆன்ட்டி. ஓகே பூஜா, வெயிட் பண்ணு. நான் இன்னொரு இன்ஜெக்ஷன்ல மருந்து ஃபில் பண்ணிட்டு வரேன். நீ இங்கே தான் இருக்கணும். என்னது இன்னொரு ஊசியா? பேசாம அந்த ஆன்ட்டி வரக்குள்ள தப்பிச்சு போயிடலாம். பூஜா, உன் வேலையை காட்டாத. நான்
இன்னும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். இந்த அக்கா வேற. ஓ, இந்த ஆன்ட்டி ஊர்ல இருந்து ட்ரெஸ் தான் எடுத்துட்டு வருவாங்கன்னு பார்த்தா ஊசி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகே பூஜா, நெக்ஸ்ட் இன்ஜெக்ஷனுக்கு நீ ரெடியா? நான் நெக்ஸ்ட் இன்ஜெக்ஷனே எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, 1 2 3. ஆண்டி வலிக்குது வலிக்குது ஆண்டி, போதும் ஆண்டி போதும் ஆண்டி, போடாதீங்க ஆண்டி, வலிக்குது, போதும் ஆண்டி, எடுங்க ஆண்டி. ஓகே பூஜா, இனிமே நீ ஐஸ்கிரீம் சாப்பிடுவியா? இனிமே நான் ஐஸ்கிரீமே சாப்பிட விட மாட்டேன், நான் ஆளை விடுங்க, நான் உள்ள போறேன். நான் போறேன். ஓகே ரோசி, நெக்ஸ்ட் நீ வா. அந்த சைடு என்ன பண்ற ரோசி? தூங்குற மாதிரி நடிக்கிறியா? ஒழுங்கா வந்துரு. அச்சோ, தூங்குற மாதிரி நடிச்சு இந்த ஆன்ட்டி ஏமாத்தலான்னு பார்த்தோம். இன்னைக்கு ஊசி கன்ஃபார்ம் போல. இருங்க ஆன்ட்டி வரேன். ஓகே ரோசி. ஆண்டி வலிக்குது 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 ஆண்டி, வேண்டாம் ஆண்டி, போதும் ஆண்டி, ஆண்டி போதும் ஆண்டி, அதெல்லாம் அவ்வளோ பெரிய ஊசியா ரொம்ப நேரம் குத்திக்கிட்டே இருக்கீங்க, எடுங்க ஆண்டி, போதும் ஆண்டி, வலிக்குது. அவ்வளோதான் அவ்வளோதான். ஓகே ஓகே ஆண்டி, எனக்கு ஒரு ஊசி போதும் ஆண்டி. ஓகே ஓகே, உனக்கு ஒரு ஊசியே போதும். நேஹா, அந்த சைடு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கியா? இங்க வா நேஹா, நெக்ஸ்ட் உனக்கு தான். அதுக்கு நெக்ஸ்ட் நம்ம தானே ஆண்டி, கொஞ்சம் பார்த்து போடுங்க ஆண்டி. ஆண்டி பார்த்து ஆண்டி. ஓகே ஓகே, ரெடியா? வலிக்குது வலிக்குது அம்மா, வலிக்குது ஆண்டி, போதும் ஆண்டி, ஆண்டி ஆண்டி விடுங்க ஆண்டி, வலிக்குது ஆண்டி. அவ்வளோதான் அவ்வளோதான். ஓகே ஓகே, இப்போ நீ எழுந்திரிச்சு போகலாம். அம்மா, இந்த கையவே தூக்க முடியலையே. ஓகே மீரா, நெக்ஸ்ட் தான், சீக்கிரம் வா. அடுத்து நம்ம தானா? இவங்க கையில இருக்க ஊசியை பார்த்தாலே பயமா இருக்கு. ஆண்டி கொஞ்சம் மெதுவா போடுங்க, நான் 2 ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டேன், எல்லாரும் 2 ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டுட்டாங்க. ஓகே. வலிக்குது ஆண்டி, போதும் ஆண்டி, விட்டுருங்க, வலிக்குது வலிக்குது. என்னது மீரா, சின்ன பசங்க மாதிரி நீ நினைக்கிற? சீக்கிரம் போ. ராகுல், நெக்ஸ்ட் நீதான். என்ன ராகுல், எனக்கு பயமே இல்லையா? அதெல்லாம் இல்ல ஆண்டி, நான் ஊசிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ராகுல், இப்பதானே சொன்ன நீ ஊசிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு. சரி சரி, உனக்கு முடிஞ்சிருச்சு, நீ போகலாம். பயப்பட மாட்டேன்னு தானே சொன்னேன், கத்த மாட்டேன்னு சொன்னேன்னா. ஓகே கிட்ஸ், இனிமேவாது நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் தான் போடணும். இங்கே பாருங்க, இந்த மெடிசின் தான் நீங்கள் எல்லாரும் குடிக்கணும். டெய்லியும் இதை வந்து ஒரு 5 ml குடிங்க எல்லாருமே. பூஜா, நீ வந்து 10 ml குடிச்சுக்கோ. ஆண்டி, இது கசக்குமா? நீ கசக்கும்னு நினச்சா கசக்கும், இனிக்கும்னு நினச்சா இனிக்கும். அப்படின்னா கசப்பாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.